ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு முன்னாடி என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோன்றதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கேட்டுக்கு வெளியில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் கலர்ஃபுல் பட் ரோஸில் இன்னொரு வெரைட்டி, பட் ரோஸ்லேயே நிறையா மாடல்ஸ். இந்த இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வச்ச உடனே ஸ்பீடாக எல்லா இடத்துமே ஸ்ப்ரெட் ஆயிரும். மார்னிங் மட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் திருநீற்று பச்சை இலை, துளசியில் இன்னொரு வெரைட்டி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன செம்பருத்தி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானோன்னா ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட்டில் வெத்தலை கொடி போட்டிருக்கோம். அது வெத்தலை கொடி ஃபுல் இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது நித்திய கல்யாணி பூ சொல்லுவாங்க, நித்திய கல்யாணி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த பூ பூக்கும். அப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்குது. இது பவளமல்லி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒயிட் கலரில் குட்டி குட்டி ஃப்ளார்ஸ், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆனால் இந்த டைம் இன்னும் பூக்கவே இல்லை அது. அதுக்கப்புறம் இது கற்பூரவல்லி. டக்குன்னு ஏதாவது சளி பிடிச்சா அதுக்கெல்லாம் இந்த வெத்தலை, கற்பூரவல்லி இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். எனக்கு இந்த கற்பூரவல்லி இலையை சும்மாவே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அப்பப்போ சும்மா பறித்து சாப்பிடுவேன். இது கீழாநெல்லி, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தானாக தான் வளரும், நம்ம வைக்கலாம் வேண்டாம். திடீர்னு ஏதாவது இடத்துல தானாக வளர்ந்து நிற்கும். அதுக்கப்புறம் இது ஒரு 2 ரோஸ் செடி 2 பக்கெட்டில் இருக்குது. திடீர்னு பூக்கும், திடீர்னு பூக்காது. நாங்கள் ஸ்பெஷலாக பெருசாக எந்த கேரும் எடுத்துக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால தண்ணி கொஞ்சம் அதுக்கு கம்மியாகிடுச்சு. அதனால இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அந்த செடி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இதுவும் அந்த வெளியில் பார்த்த பட் ரோஸ்லேயே இன்னொரு கலர் ஆரஞ்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பூத்தா. அது பிங்க்கு, இது ஆரஞ்சு கலர். இது மார்னிங்லாம் மட்டும்தான் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் மதியத்துக்கு மேலேயே டல்லாகிடும். இது ஒரு செம்பருத்தி. செம்பருத்தி அந்த கட்டிங்ஸ் நட்டு வச்சாலே வந்துடுது. அப்புறம் இது வெத்தலை கொடி. நாங்கள் சின்னதாக ஒரு பக்கெட்டில் தான் வச்சோம் வெத்தலை கொடி. இதில் அது அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாகவே வெத்தலை கொடியாக படர்ந்து போய் இப்போ பாருங்க, அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வெத்தலை தான் கவர் பண்ணியிருக்கு. இது பெரிய நெல்லிக்காய் செடி. இது என்ட்ரு ஆனோடனே எங்கள் வீட்டில் 2 சைடு கேப் இருக்கும். ஸோ 2 சைடும் இந்த பெரிய நெல்லி மரம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சோம். பட் அது என்னென்னா ஒரு மாதிரி சாஞ்சி தான் வளர்ந்துட்டுருக்குது. இது பச்சை மிளகாய் செடி. இப்போ தான் பூலாம் வந்திருக்கு பச்சை மிளகா. இப்போ தான் இதில் பச்சை மிளகா வந்திருக்கு. 2-3 காய்ச்சி இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக வெத்தலை கொடி தான் இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த கற்பூரவல்லி இலையும் இருக்குது. இந்த இதில் பூச்சிலாம் வந்துடுது. நாங்கள் பெருசாக நிறைய கேர் எடுத்துக்கிறது கிடையாது. வெறும் டைம் கிடைக்கும் போது எங்கள் அத்தைக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் செடி மேலே. அதனால நிறைய செடி வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் இது அந்த பட் ரோஸ்லேயே இன்னொரு வெரைட்டி சொன்னால, இது எல்லோ கலர். இதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சன் வந்தால் தான் பூக்குமே. ஸோ மார்னிங் டைமு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த எல்லோ கலரும் பிங்க் கலரும் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டியில் பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் இருக்குது. இந்த பட் ரோஸ்லாம் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்கங்கே கட் பண்ணி வச்சாலே நல்லா தண்ணி ஊற்றினா ரொம்ப வளர்ந்துடும். ஒரு சின்ன கட்டிங்ஸ் வச்சாலே அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே படர்ந்துடும். இது வங்காள பச்சை சொல்கிறாங்க. இது மாலைக்கு நடுவுலலாம் கெட்டுவாங்கள்ல, இந்த இலையை வச்சு கெட்டுவாங்க அந்த இது. அப்புறம் இங்கே ஒரு துளசி செடி இருக்குது. இது கருந்துளசி. இங்கே பாருங்கள் வெத்தலை கொடி அங்கே ஸ்டார்ட் ஆனது ஃபுல்லாக படர்ந்து இப்படி வெளியில் வரைக்கும் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் அந்த வெத்தலை பூந்து வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கேயும் பட் ரோஸ் அந்த இது வச்சுருக்கோம். அந்த கீழே ஃபுல்லாக அந்த பட் ரோஸ் தான் இருக்குது. இதுவும் லைட்டாக வச்சது தான், அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பட் இது இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் அப்படி பஞ்சாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் அதுவும் எந்திரிச்சு பார்க்கும்போது இப்படி பஞ்சாக கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவர்ஸ் பார்க்குறது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக இவ்வளோ செடிகள் தான் இருக்குது. இதில் ஒரு கனகாமர செடியும் இருக்குது. இது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ 2 பூ தான் பூத்துட்ருக்கு. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி குரோட்டான்ஸ் அழகுக்காக வச்சுருக்கோம். இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே அந்த மாதிரி அழகுக்கு வச்ச செடி தான் குரோட்டான்ஸ். இங்கேயும் கொஞ்சம் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் பட் ரோஸ், எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் பட் ரோஸ் வச்சுருப்போம். ஸோ அதை ஃப்ளார்ஸ் பார்க்க நல்லா இருக்குன்ட்டு. அப்புறம் இது துளசி. அங்கே பார்த்தது கரு துளசி. இது நார்மல் துளசி.
எங்கள் வீட்டுக்கு என்ட்ரு முன்னாடி இது கொஞ்சம் கேப்பில் இவ்வளோ செடி இருக்குது ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா இங்கே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது. இது இந்த தேன் பூ, இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இந்த ஃப்ளார்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது தேன் பூ சொல்லுவாங்க, இட்லி பூ சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் இந்த கலர்ஸ் தான் இருக்குது. இது அப்படியே இது பூக்கும்போது நல்லா பஞ்சாக பூக்கும். அது வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபுல் ஏரியாவில் பாதி அது கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. இப்போ வந்து பஞ்சாக அந்த ஃப்ளாஸ்மா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பூத்துருக்கு. ஆனால் பஞ்சாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு அடுக்கு செம்பருத்தி. இந்த அடுக்கு செம்பருத்தி செடி வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது. பட் இதெல்லாம் இடையில பூக்காமே இருந்தது, வெயில் இல்லாமல். இப்போ தான் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த அடுக்கு செம்பருத்திலேருந்தே ஒரு கிளையில வந்து இப்படி ஒத்த செம்பருத்தி பூத்துது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அது எப்படி வந்ததுன்னே தெரில. ரொம்ப நாளாக வந்து இந்த ஆரஞ்சு கலரில் அந்த அடுக்கு செம்பருத்தி பூ தான் பூத்துட்டு இருந்தது. திடீர்னுட்டு அதே மரத்துலேருந்து ஒரு கிளையிலேருந்து இந்த மாதிரி இந்த செம்பருத்தி பூத்துது. அது ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பூத்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்களும் எங்கள் அத்தையும் ரொம்ப அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இது அடுக்கு செம்பருத்தி செடியிலேருந்து இந்த செம்பருத்தி பூத்துதுன்னு. அப்புறம் இது வந்துட்டு ஒரு அழகுக்கு வச்சு குரோட்டான்ஸ் செடி மாதிரி தான், சும்மா குட்டி குட்டி ஒயிட் பூ தான் இருக்குது இதில். அதுக்கப்புறம் இந்த சைடில் திருநீட்டு பச்சை இலை, இதில் வந்து ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு துளசியோட இன்னொரு வெரைட்டி தான். ஸோ பெருமாளுக்கு புரட்டாசி பூஜை பண்ணும்போது மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இருக்க எல்லா துளசியும் வச்சு பண்ணினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு மல்லி செடி. இந்த மல்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒத்தையாக பூக்காமல் நல்லா அடுக்காக ஒரு ரோஸ் பூக்கிற மாதிரி நல்லா பெருசாக பூக்கும். இது ஃப்ளார் இல்லை, இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கீழாநெல்லி செடி, தானாக வளர்ந்தது தான். இது வந்து அந்த நித்திய கல்யாணி அங்கே இருந்ததை ஒரு கட்டிங் லைட்டாக கட் பண்ணி வச்சோம். அது வந்து கொஞ்சம் வளர்ந்து பூத்துருச்சு. இது வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்துட்டு மணத்தக்காளி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை லைட்டாக ஒரு கட்டிங்ஸ் வச்சாங்க, அது இவ்வளோ வளர்ந்துருச்சு. அப்புறம் எங்கள் அத்தை அதை கட் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு மணத்தக்காளி வந்து ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்க வந்து அதை கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நிறைய மணத்தக்காளி வரும்போது எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா, நிறைய குட்டி குட்டி காய் இருக்குது. அது பிளாக் ஆனோடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் அரளி, இதுவும் மரம் இருக்குது பெருசாக, அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ் வச்சனால சின்னதுலேயே பூத்துருச்சு. இதுவும் செம்பருத்தியும் கட்டிங்ஸ்லேயே வளருது. சரி, கொஞ்சம் நிறையா இது வெளியில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டிங்ஸ் வச்சு வருதான்னு செக் பண்ணி நாங்கள் எங்கள் அத்தை, அதுவும் வளர ஆரம்பிச்சு. அது வந்து அடுக்கு செம்பருத்தி. இதுவும் ஒரு மல்லி செடி தான். இது இப்போ தான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் இதுவாக வளர்கிறதுக்காக ஒரு கம்பு நட்டி வச்சுருக்காங்க, அப்படியே கொடி மாதிரி போகிறதுக்கு. பக்கத்தில் வந்து மஞ்சள் அரளி செடி, அதாவது இது கொஞ்சம் பெரிய மரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்துட்டு வாடாமல்லி. இது வந்து வாங்கிட்டு வரும்போது பூத்துருந்தது. சரி, எங்கள் அத்தை அது சீக்கிரம் பூக்குன்னு நினச்சி வச்சாங்க. ஆனால் வாடாமல்லி அப்படியே அடர்ந்து தான் போகுது வழியே, இன்னும் பூக்கலை. இப்போ தான் ஒரு முட்டு வச்சுருக்கு. இது வந்துட்டு ஒரு குரோட்டான் சிலை தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பெரிய நெல்லி செடி, அதான் அங்கே ஒரு பெரிய நெல்லி மரம், இங்கே சைடு ஒன்று, 2 சைடு வச்சா நல்லாயிருக்கும்னு 2 வச்சுருக்கோம். பட் அது ரெண்டுமே ஒரு மாதிரி கிராஸாக சரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது செவுத்தை ஒட்டி. சில டைம் செடியிலலாம் ஏதாவது ரொம்ப பூச்சி விழுந்த மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்துட்டு எங்கள் அத்தை அதுக்கு ஏதாவது செய்வாங்க. அதுக்கப்புறமா இந்த வாழைப்பழத்தோல், அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சில நேரம் வேக வச்சு கூட ஊற்றுவாங்க தண்ணியை. ஆனால் அதெல்லாம் கண்டினியூஸாக செய்ய முடியாது. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ செய்வாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்ப சூப்பரான செடி, நீங்கள் ரோட் சைட்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. தொட்டாச்சினிங்கி, தொட்ட உடனே அழகாக சுருங்கிக்கும். இந்த செடி வந்துட்டு வைக்கும்போது ரொம்ப குட்டியாக ஒரே ஒரு செடி தான் வச்சோம். பட் கொஞ்சம் நாள்லேயே வந்து அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக இது வந்து படர்ந்துருச்சு. சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப போரிங்காக இருந்ததுன்னா போய் அந்த செடி கூட விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன பசங்க வந்தாலும் வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்குறதுக்கு.
அது மாதிரி இது நம்ம மூச்சு காட்டுப்பட்டாலோ நம்ம லைட்டாக அந்த சைடு நடந்து போனாலோ அப்போ கூட க்ளோஸ் ஆகிக்கும். ஈவினிங் மேலே ஆட்டோமேட்டிக்காகவே எதுவுமே இல்லாமல் எல்லா செடியுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். மார்னிங் மட்டும் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஈவினிங் பார்க்க ரொம்ப அப்படியே க்ளோஸ் ஆகி டல்லாக தான் தெரியும். இது வந்துட்டு ஒரு ரோஸ் தான். ரோஸ் தான் கொஞ்சம் வந்துட்டு டக்குன்னு வராது. அப்படியே பூத்தாலும் வாங்கிட்டு வரும்போது நிறையா பூ இருக்க ரோஸாக வாங்கிட்டு வரும். பட் இங்கே வந்தோடனே குட்டி குட்டி பூவாக பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்கேயும் இடையில அந்த வாடாமல்லியும் பட்ரோஸும் இடையில நிறைய வளர்ந்துருக்கு. வாடாமல்லி, பட்ரோஸ், அப்புறம் இந்த தொட்டாச்சினிங்க இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற செடி. இன்னும் எங்கள் வீட்டு பின்னாடியும் மாடியிலையும் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் இருக்க செடியில் எப்போ பூ பூத்தாலும் நான் ஃப்ளார்ஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். இங்கே வந்துட்டு என்னென்ன செடி எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு நான் காமிச்சிருக்கேன். பட் எனக்கு அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.